சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. தினமும் நம்பிக்கையுடன் அருள் திரு அம்மா அவர்களின் அன்பு என்னை கவனித்துக் கொள்கிறது என்ற எண்ணம் இருந்தால் போதும், அனைத்தும் வெற்றிதான். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. குற்றம் செய்பவனுக்கு நிம்மதி கிடையாது, பாவம் செய்பவனுக்கு பாசம் கிடைக்காது. அதனால் தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் தன்னிலை உணர்ந்து உள்ள நிலைப்பாட்டோடு இருமுடி மற்றும் ஆன்மீக பணிகளை கவனத்தோடும் கருத்தோடும் செய்ய வேண்டும். பாவங்கள் போக்க, பிணிகளை தவிர்க்க இருமுடி பணிகளை அனைவரும் பொறுப்பெடுத்து செய்ய வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்ப்பிடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை சேலம் மாவட்டம் தொப்பூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சக்தியின் பெயர் மகாலட்சுமி. நாங்கள் இப்போ சென்னையில் இருக்கிறோம். அம்மாவால் ஆட்கொள்ளப்பட்ட எத்தனையோ குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ரொம்ப ஒன்றுன்றது எங்களுக்கு ரொம்ப அம்மாவுடைய பாதத்தை வணங்கி சொல்லிக்க விரும்புகிறேன். நாங்கள் அம்மா எங்களை சின்ன வயசுலேருந்தே ஆட்கொண்டுட்டாங்க. எங்கள் பூர்வீகம் கோயம்புத்தூர். எங்கள் அம்மாவால் ஈர்க்கப்பட்டு எங்கள் குடும்பமே அம்மாவால் ஈர்க்கப்பட்ட குடும்பம். சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போலேருந்து எங்களுக்கு தெரிஞ்ச அம்மா எங்களை ஆட்கொண்டு எங்களுக்கு குலதெய்வம், எங்களுக்கு இஷ்ட தெய்வம் இல்லை எல்லாமே அம்மா தான். எங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வும் எங்களுக்கு குடும்பத்தில் உத்தியோகம் எல்லா விஷயத்துலையுமே அம்மாவுடைய வழிகாட்டுதலில் அம்மா உத்தரவுப்படி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போவும் அம்மாவோட உத்தரவுப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா மூலமாக எனக்கும் என் தம்பி நாங்கள் 2 பேர் எங்களுக்கு அம்மா தொடர்ந்து மருவத்தூர் வர்றது, அம்மா கிட்ட பாத பூஜை, அம்மாவுடைய அருள் வாக்கு, இப்படி தான் எங்களோட வாழ்க்கையை அம்மா நகர்த்திட்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது, அதுலேருந்து முடிச்சு காலேஜ் வரும்போதும் அம்மா தான் எங்களை வழி நடத்துனாங்க. இன்னது படி அப்படின்றத சொன்னாங்க. எனக்கும் என் தம்பிக்கும் அப்படி தான். அதே மாதிரி திருமணம் வரும்போதும் அம்மா தான் இந்த வரண முடின்னு அம்மா சொல்லி தான் அந்த மாதிரி திருமணம் நடத்தி கொடுத்தாங்க. என் தம்பிக்கு அம்மா தான் திருமணம் நடத்தி வச்சாங்க இங்கே மருவத்தூர் ஆலயத்தில். அப்படி அம்மாவால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அம்மா தான் எங்களை வழி நடத்திட்டு வராங்க. அது தொடர்ந்து திருமணத்துக்கு அப்புறமா எனக்கு உத்தியோகத்தில் வரும்போது அம்மா நீ சென்னையில் தான் இருக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதை நடத்தினதும் அம்மா தான். அது எங்கள் முயற்சின்றது எதுவும் கிடையாது. அம்மா சென்னையில் தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், நீ வேறு இது நினைக்கவே கூடாது அப்படின்னாங்க. அதனுடைய அர்த்தம்லாம் எதுவும் புரியலை இப்போவும் நமக்கு. ஆனால் அம்மா எங்களை சென்னைக்கு கொண்டு வந்தது. பல முறை அம்மாவை தரிசிக்கிற வாய்ப்பு, அம்மாவுக்கு பாத பூஜை செய்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் அம்மா எங்களுக்கு வழங்கினாங்க. அம்மா சொல்கிற மாதிரி அம்மாவுக்கு பாத பூஜை செய்கிறது, அம்மாவுடைய பார்வைப்படுதல், அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்குறதெல்லாம் தற்செயலாக நடக்கிறது கிடையாது. அதுக்கெல்லாம் நம்ம பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு அம்மா சொல்கிறாங்க. புண்ணியம் செஞ்சுருக்கோமோ இல்லையா தெரியாது, ஆனால் அம்மாவோட பெருங்கருணை எங்கள் கூட இருக்குங்கிறது அம்மா ஒவ்வொரு தடவையும் உணர்த்தியிருக்காங்க.
தொடர்ந்து வழிநடத்திட்டு வராங்க. என்னுடைய மகனுடைய படிப்பு விஷயத்தில் அவனை வெளிநாடு அனுப்பும்போது ரொம்ப சஞ்சலப்பட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நாங்கள் அதுக்கு எப்படி அதை வந்து ஏன்னா வெளிநாடு அனுப்புறதுல எங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஆனால் அம்மா தான் அனுப்பினாங்க. அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அம்மா வழி நடத்திட்டு இருக்காங்க. அம்மா அனுப்பி வை அப்படின்னு அம்மாவோட உத்தரவுப்படி தான் அதுவும் நடந்தது. ஸோ இனி தொடர்ந்து அம்மாவுடைய வழிகாட்டுதலில் தான் இப்போவும் நடந்துகிட்ருக்கு. அம்மாவை ஸ்தூல வடிவில் பார்க்க முடியலன்னு ஒரு இது மனசில் லேசாக வரும்போது எல்லாமும் அம்மா வந்து மனசுக்குள்ளே இருந்தும் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா வந்து கனவுல வராங்க. அம்மா வந்து நமக்கு நீ உன்னுடைய பிரச்சனை என்னன்றதை மனசால் நினச்சி அம்மாவை நினச்சி நம்ம ஒரு அம்மாவை தியானித்து அம்மாவுடைய திருவுருவத்தையும் திருவடியையும் நம்ம நினைக்கும் போது அம்மா ஏதோ ஒரு வழியில் வந்து அதுக்காக வழிகாட்டுதல் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. சக்தி ஒளி மூலமாக உனக்கு அதில் இல்லாததே கிடையாது, அதை படின்றாங்க அம்மா. எல்லாத்துக்கும் அம்மா வழிகாட்டியிருக்காங்க. ஸோ அம்மாவை நம்ம வந்து மனதார அம்மா கிட்ட ஒரு கோரிக்கையோ வேண்டுதலோ நம்ம வைக்கும்போது அம்மா இல்லைன்றதே கிடையாதுங்க. அம்மா கண்டிப்பாக இருக்காங்க, அம்மா கண்டிப்பாக இருப்பாங்க, எப்பவும் இருப்பாங்க. ஏன்னா அம்மா வந்து பரபிரம்மம். அம்மாவுக்கு அழிவுங்கிறது கிடையாது. நம்மளுடைய அறிவுக்கு சிற்றறிவுக்கு எட்டுறது இல்லையே தவிர அம்மா வந்து எப்பவும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த குருபீட அம்மாவுடைய அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மண்டல பூஜை இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இதுலேயும் அம்மா கலந்துக்கிற வாய்ப்பை கொடுத்து, அம்மா எல்லாத்துலேயும் கலந்துக்கிற வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதுலேயும் கலந்துக்கிற வாய்ப்பு கொடுத்து அம்மா எங்களை இன்றைக்கி இங்கே வரவழைச்சு இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக மனதார அம்மாவுக்கு வந்து அம்மாவுடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் செஞ்சு அம்மாவுக்கு மலர் அர்ச்சனை செய்கிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு வேறு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை வந்து அம்மா தொடர்ந்து இது போல் பல வாய்ப்புகளையும் அம்மாவுடைய ஆலயத்துக்கு வர வச்சு பல தொண்டும் பல அம்மாவுடைய அருளையை எப்போவுமே எங்களுக்கு கொடுத்துட்ருக்கணுன்றது தான் அம்மாவோட திருவடி பணிந்து கேட்டுக்கிறது. அம்மா வந்து எங்களுக்கு தொடர்ந்து வழி நடத்திட்டு வராங்க. அது மாதிரி அம்மா வந்து அக்டோபர் 19, 23 அந்த நாளில் அம்மா ஒளி வடிவ பேராற்றல் நிலை அடைந்த நிலையில் சக்தி மாலை போட்டுக்கிட்டு சித்தரிடம் வேண்டிக்கிட்டு சக்தி பீடம் வந்து பாருங்க. சங்கடங்கள் தீர்த்திடவே சக்திகளை சேர்த்துக்கிட்டு சன்னதியை தேடி வாருங்க. ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் சக்திமாலை இருமுடி விழா 2024-2025. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்திமாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு. அன்னை ஆதி பராசக்தி அவதாரம் செய்த புண்ணிய பூமி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம். இங்கு இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குருதெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். தொடர்ந்து இருமுடி செலுத்தி நம் இருள் வினை தீர்ப்போம். சக்திமாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.